திருச்சி காவிரி ஆற்றில் கலக்கும் சாக்கடை நீரை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை மாநில பொருளாளர் மருத்துவர் கிருஷ்ணசாமி தலைமையில் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொருளாளர் மருத்துவர் கிருஷ்ணசாமி, திருச்சி மாநகராட்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள 12வது வார்டில் சாக்கடை நீர் சுத்திகரிக்கும் இடத்தில் சுற்றியிருக்கும் சுற்றுச்சுவர் இடைந்துள்ளது. இதன் காரணமாக சாக்கடை தண்ணீர் நேரடியாக காவிரியை கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி பொதுமக்கள் அப்பகுதியில் குப்பைகளை கொட்டுவதால் குப்பைகளும் அந்த கால்வாயில் சென்று கலந்து விடுகிறது. மேலும் அங்குள்ள மதகுகளில் இந்த குப்பை சிக்குவதால் சாக்கடை நீர் சுத்திகரிக்கும் மோட்டார் பழுது ஏற்படுகிறது. சாக்கடை நீர் சுத்திகரிப்பதற்கு 2 40 HP மோட்டார் பொருத்தப்பட்டிருந்தாலும் ஒரு மோட்டார் மட்டும்தான் இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. இதன் காரணமாக தண்ணீர் சுத்திகரிக்கப்படாமல் காவேரியில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார். திருச்சி மாநகராட்சி வார்டு 12 கீழ சிந்தாமணியில் SS கோயில் அருகில் உள்ள இந்த சாக்கடை தண்ணியை சுத்திகரிக்கும் இடத்துல அந்த சுற்றுச்சூழலாம் உடைஞ்சு அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் நேரடியாக காவேரி ஆற்றுல போய் கலக்கிற அவ்வளோ நிலை இருக்குது. அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா குப்பை மேடாக இருக்குது. எல்லா மக்களும் சரியான குப்பை தொட்டியெல்லாம் வைக்காமல் இந்த இடத்துல எல்லா மக்களுமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே குப்பையை அதில் கொட்டுறதுனால அந்த குப்பையெல்லாம் இந்த கால்வாயில் கலக்குது. அதனால் அந்த மதகளை போய் அது சிக்கிக்கிறதுனால அங்கே உள்ள அந்த மோட்டார் அடிக்கடி பழுதடைஞ்சு போயிடுது. இப்போவுமே 2 40 HP மோட்டாரில் ஒன்று தான் இயங்கிட்டு இருக்குது, ஒன்று இயங்கலை. அதனால் அந்த இயங்குகிற மோட்டரும் ஒரு 12 மணி நேரம் ஓட்டுறோங்கிறாங்க. அதுலேயும் பலன் கிடையாது. நேரடியாகவே அந்த ஒட்டுமொத்தமான சாக்கடை தண்ணியும் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக போய் காவேரி ஆற்றுல கலக்கிற அவ்வளோ நிலை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு கொடுக்குறோம்.